தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தை ஆதரித்து பேசிய திமுக எம்எல்ஏ என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிக்கப்பட்டது திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பு. திமுக இளைஞர் அணி காணாமல் போய்விட்டது. திமுக இளைஞர்கள் எல்லாம் தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்துக்கு போய்விட்டார்கள். திமுகவில் இளைஞர்கள் இருக்கிறாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது. வருகிற சட்டசபை தேர்தலுக்கு திமுகவுக்கு எதிராக தமிழக வெற்றி கழகம் சிம்ம சொப்பனமாக விளங்குகிறது. தமிழக வெற்றி கழகம் தனித்து போட்டியிட்டால் தேர்தல் களத்தில் திமுக வெற்றி பெற்று விடலாம் என்று கருதுகிறது. அதிமுக பாஜகவோடு இணைந்து போட்டியிட்டால் தோல்வியைத்தான் கழுவ வேண்டியது வரும். ஆகவே தமிழக வெற்றி கழகத்தின் ஒவ்வொரு நகர்வையும் திமுக உன்னிப்பாக கவனித்து வருகிறது. தமிழக வெற்றி கழகத்தையும் விஜய் அவர்களையும் திமுகவினர் மிகவும் தரக்குறைவாக விமர்சித்து வருகிறார்கள். இந்த சூழ்நிலையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் ஒருவர் நடிகர் விஜய் அவர்களை புகழ்ந்து பேசியுள்ளார். நடிகர் விஜய் அவர்களுடைய ரசிகர்களை தற்குறி என்று பேச வேண்டாம், அவர்களை அரவணைத்து செல்வோம், அவர்களும் நம்மவர்கள் தான் என்று மருத்துவர் எழிலன் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் கூறியுள்ளார். இது திமுகவினருக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. திமுக தலைமையிடம் தெரிவித்துள்ளார்கள். மு.க.ஸ்டாலின் மருத்துவர் எழிலன் அவர்கள் மீது கடும் கோபத்தில் உள்ளார். மருத்துவர் எழிலன் தமிழக வெற்றி கழகத்துக்கு செல்கிறாரா என்று திமுக சந்தேக பார்வையோடு அவரை நோட்டமிட்டு வருகிறது.